ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ராக்கி சினிமாஸ் தான் போயிட்டுருக்கோம். கட்டஸ் குஸ்தி படம் பார்க்குறதுக்காக. போகிற வழியிலே நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக படம் பார்க்குறதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணி டீ, கேக் அப்புறம் ஜூஸ் குடித்தோம். குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ராக்கி சினிமாஸுக்குள்ளே இப்போ என்டர் ஆகுறோம். ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு, தேட்டர் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதோடய ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ராக்கி சினிமாஸு. அப்புறம் அப்படியே நாங்கள் போயிட்டு அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். 11:00 மூவி புக் பண்ணியிருந்தோம். எப்பிக்கில் தான் புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டரோட ஆம்பியன்ஸ், சீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மூவியுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ப்பாக 11க்கு வரும்னு பார்த்தோம். பட் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக மூவி ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தேட்டர் சொல்லணுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சீட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபைனலாக மூவி போட்டுட்டாங்க. ஃபஸ்ட் ஷாட்டே அந்த குட்டி பாப்பா சாரா சைனா, நான் அவங்களோட ரொம்ப ஃபேன். அந்த பாப்பா குட்டியாக இருக்கிறப்பவே நான் ரொம்ப ஃபேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. ஆஸ் யூஷுவல் பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2வும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன், அதில் விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்குது. யோகி பாபுவோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஃபைனலாக வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன், எவ்ரி ஒன், கருணாஸ், அந்த காமெடிஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபைனலாக மூவி முடிச்சுட்டு